இவருக்கு கால் பண்ணுவோம். சார் இதுல சைன் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ, சொல்லுப்பா. உங்ககிட்ட ஏதாவது கால்கள் நம்பர் இருக்கா? பரவாயில்லையே, என்ன விஷயம்ப்பா? இப்பெல்லாம் டைரக்டர் வேலையில இருந்து வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க? ஹலோ சார், டைரக்டர் இல்ல ரைட்டர். அப்புறம் நான் சீக்கிரமா கால்களை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதணும். அதுக்காக தான் ஒரு நம்பர் தேவைப்படுது. ஓஹோ, இருந்தா சொல்லுங்க. சரி சரி, ஓகேப்பா, ஓகே. நான் இப்பவே அவங்க நம்பரை வாட்ஸ்அப் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, சரிப்பா. பையன் ரொம்ப தான் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹலோ. ஹலோ, நான் பேசிட்டு இருக்கிறது ஜான்வி கிட்ட தானே? ஆமா, யாரு? ஆக்சுவலி ராய் சார் தான் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாரு. நான் உங்களை சந்திக்கணும். இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க ஜான்வி மேடம், நீங்க ஃப்ரீயா? ஆமா, ராய் உங்களுக்கு என்னோட சார்ஜஸ் பத்தி சொல்லிருப்பார்ல? ஓகே ஓகே, பேமெண்ட் பத்தி எந்த கவலையும் இல்ல. அப்ப சொல்லுங்க, எந்த லொகேஷனுக்கு வரணும்? நீங்க என்னோட லொகேஷனுக்கு வருவீங்களா இல்ல நான் உங்க லொகேஷனுக்கு வரணுமா? ஓகே, நீங்க என்னோட லொகேஷனுக்கு வந்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்க இருக்காது. ஆனா உங்க லொகேஷன் சார்ஜஸ் அதிகமா இருக்குமே. ஓகே, பேமெண்ட்ட பத்தி கவலையே பட தேவையில்ல. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி, நாங்க வந்துடுறோம். ஓகே, பாய். அட வாங்க சான்வி, ஹாய். உட்காருங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். அப்புறம் சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி இல்ல வேற ஏதாவது? இங்க பாரு, எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை எனக்கு யாரும் கொடுத்ததில்ல. சரி, அதெல்லாம் விடு. நீ சொல்லு, பெட்ரூம்க்கு போலாமா இல்ல இங்கே பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இல்ல சிம்பிள்? இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்றதுக்கு கூப்பிடல. என்னப்பா நீ பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? பாரு, எனக்கு ஃபுல் பேமெண்ட் வந்துடணும். நீ பண்ணாலும் சரி இல்லனாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே ஓகே, உங்களோட பேமெண்ட் கிடைச்சிரும். அத பத்தி கவலைப்படாதீங்க நீங்க. ஆனா நான் உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல. எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு ஃபுல் பேமெண்ட் தருவியா? பரவாயில்லையே. எனக்கு ஒன்னு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட பாடியில ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? இல்லன்னா உன் பேஸ்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க ஜான்வி, நான் ஒரு ரைட்டர். நான் கால்கள் பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறேன். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஏன்னா நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி பொண்ணுங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. படம் எடுக்க போறியா? அப்படின்னா என்ன ஏதாவது இன்டர்வியூ பண்ண போறியா என்ன? கேமரா எங்க இருக்கு சொல்ல? இங்க அந்த மாதிரி எந்த கேமராவும் கிடையாது. அப்ப என் கதையை கேளு. நான் 8வது படிக்கும்போது என்ன சில பேரு என் ஊர்ல இருந்து தூக்கிட்டு போய் என்ன வேன்ல உட்கார வச்சு மும்பைக்கு கூட்டிட்டு வந்து ரெட் லைட் ஏரியால என்ன வித்துட்டாங்க. நான் அங்க இருந்து வெளியே வர எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என்னால தப்பிக்க முடியல. நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு. ஆனா என் பேச்சு யாருமே கேட்கவே இல்லை. அந்த 4 சுவத்துக்குள்ள அடிமையாவே இருந்துட்டேன். எப்போ வாலிப வயசுல அடி எடுத்து வச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களோட ஊர் எது? ஞாபகம் இல்ல. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு. அதுலயும் தூசி படிஞ்சிருச்சு. அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எப்படியோ நான் இதுக்கு தகுதி இல்ல திரும்பவும் வீட்டுக்கு போறதுக்கு.
ஆ இங்க தினமும் ஆம்பளையும் மாத்திக்க பழகிடுச்சு. அப்புறம் ஊர்க்காரங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இனி நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. அதனால காலையில போவேன், அப்புறம் அதே ஏரியாவுக்கு சாயந்தரம் திரும்பி போயிடுவேன். ஆனா நான் ஒரு சுதந்திர பறவை. டெல்லியில இருந்து அப்புறம் மும்பைக்கு வந்துட்டேன். இங்க சொந்தமா நான் ஒரு பிசினஸ் கூட ஆரம்பிச்சிட்டேனா பாரு. பிசினஸா? என்ன பிசினஸ்? அட இதான்ப்பா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது. ஆனா நான் மத்தவங்கள விட ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்படியே சொல்ற? அப்படி ஒன்னும் தெரியலையே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் நல்லா இருந்துச்சா இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னை பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது. நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டர் சார்? ஏன் நல்லா இருக்காது? எனக்குள்ள ஏதாவது குறையா என்ன? சரி, இந்தா உன்னுடைய பணம். நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். காசை வாங்கிக்க. நாளைக்கு மறக்காம கண்டிப்பா வந்துரு. நன்றி ரைட்டர் சார். நான் தான் உனக்கு நன்றி சொல்லியாகணும். அப்புறம் நீயும் சரண்டர் ஆயிட்டல? ஆகிதானே ஆகணும். பெண்களுக்கு எதிரா பெரிய பெரிய முனிவர்களாலே நிக்க முடியல. நான் ஒரு சாதாரணமான ஆளு. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். ஒரு விஷயம், ம் நான் உனக்கு எவ்வளோ பெரிய கதைய சொல்லியிருக்கல்ல, துக்க கதை. அதெல்லாம் பொய். எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல, புரிஞ்சுதா? இது வெறும் என்ஜாய்மெண்ட்டோட சேர்த்து கொஞ்சம் காசும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன். அப்ப நான் கிளம்புறேன். பாய். அட, நான் என்னமோ நினைச்சேன், ஏதோ நடந்துருச்சு. அவ ரொம்ப புத்திசாலி. இப்போ நான் என்னோட ஸ்டோரியை மாத்தியே ஆகணும் போலயே.